வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் தீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் டார்க் மோடுக்கு எப்படி மாற்றலாம், இல்லை வேறு ஏதாவது தீமுக்கு எப்படி மாற்றலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ 1.5xல பாருங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஜூபிட்டர் நோட்புக்கோட டிஃபால்ட் தீம் பார்த்தீங்கன்னா லைட் தீம் தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இப்போ டார்க் தீமுக்கு மாற்றலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க அந்த நோட்புக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு திங் ஜூபிட்டர் நோட்புக்கோட தீம்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஸோ பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் தீம்ஸ், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஜூபிட்டர் தீம்ஸ். ஸோ இந்த கமெண்ட் வந்து ஜூபிட்டர் தீம்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்க நல்ல ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இது டிஸ்டர்ப் பண்ணது உங்களுக்கும் கிளியராக இருக்காது. அதனால நான் வந்து இன்னுமே என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா சிஎல்எஸ் கமெண்ட் அடிச்சிங்கன்னா கிளியர் ஆயிரும் ஸ்க்ரீன். சிஎல்எஸ் அடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஜூம் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜூபிட்டர் தீம்ஸ் எப்படி இது பண்ணணும்னா ஜேடி ஜூபிட்டர் தீம்ஸ் ஜேடி டீங்கிறது ஓகே, நான் டி வேணாம். இப்போ லிஸ்ட் பண்ணுறேன் ஜூபிட்டர் தீம்ஸ் என்னென்ன தீம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். -L எல்லுங்கிறது லிஸ்ட். ஸோ ஜேடி -L கொடுத்தீங்கன்னா இந்த கமெண்டில் என்னென்ன தீம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இருக்கும். ஸோ செட்டரிஷ், கிரேட் 3, க்ரூபாக்ஸ் 1, மோனோகை, ஓஷன், டார்க், சோலரைஸ், இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த தீம் பண்ணலாம், இப்போ நான் வந்து சோலரைஸ்ட் மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சோலரைஸ்ட் நான் உங்களுக்கு டார்க் தீமே நான் ஃபஸ்ட்டு போகிறேன். டார்க் தீமே போயிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ டார்க் தீம் மாற்றுறோன்னா ஜேடி -T, அதாவது -Tங்கிறது எந்த தீம்னு செலக்ட் பண்ண போகிறோம். தென் மோனோகை, ஸோ இந்த தீமுக்கு நம்ம மாற்ற போகிறோம். மோனோகைங்கிறது டார்க் தீம். அதுக்கப்புறம் இப்போ ஓகே, நான் இதை மட்டும் பண்ணுறேன். இப்போ ஒரு மிஸ்டேக் நீங்கள் நோட் பண்ணணும். நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருப்பீங்க. இது எப்படி நான் வருதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கொடுத்தோடனே டார்க் தீமுக்கு மாறி இருக்கும். இப்போ நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நீங்கள் தீம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்டில் ஸ்ட்ரக் ஆகிருப்பீங்க. அது எந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ ஜூபிட்டர் நோட்புக்கில் டார்க் தீம் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை பார்க்க முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கனாலே பைத்தான் 3 ஒரு நோட்புக் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல பாருங்க கலர் மாறிடுச்சு, தீம் மாறிடுச்சு. தீம் மாறினாலுமே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸை காணாம பாருங்க. டூல் பார் காணோம், எதுவுமே காணோம். இப்போ நான் இந்த கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை எப்படி ரன் பண்ணுவீங்க? இங்கே இதே காணாம பாருங்க. இப்போ போய் ஒவ்வொரு டைமும் செல்லில் போய் ரன் ஆல், ரன் செல்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ மேபி கீபோர்ட் ஷார்ட்கட் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. Ctrl+Enter கொடுத்தா வெல்கம்னு வருது. பட் இங்கேருந்து டூல் பாரே காணோம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இது எப்படி திரும்ப நம்ம கொண்டு வரது அப்படின்னா நம்ம தப்பான கமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இன்டர்நெட் பார்த்து நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இந்த கமெண்ட் இப்படி தான் இருக்கும், இங்கே போய் ஸ்ட்ரக் ஆயிருவீங்க. ஸோ அதனால தான் இதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டேன். லாஸ்ட் வீடியோ வந்து டார்க் தீம் டேரெக்டாக கொடுத்தேன், இதில் டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டார்க் தீமே எனக்கு வேணாம், இல்லை எந்த தீமே வேணாம், ஃபர்ஸ்ட் இருக்க தீமுக்கே போகணும்னா டிஃபால்ட் தீம் போகணும்னா ரீசெட் பண்ணணும். ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னா மேபி இப்போ திரும்ப நீங்கள் இதே இதில் இது பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஜூம் பண்ண உங்களுக்காக. ரைட், ஸோ அனகாண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னதான் தீம் இருந்தாலுமே இப்போ டிஃபால்ட் தீமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா ஜேடி ஜூபிட்டர் தீம் -R ரீசெட் எவ்ரி திங் அப்படிதான் அர்த்தம். ஸோ ரீசெட் ஆயிடுச்சு பார்த்தீங்க. ரீசெட் சீசஸ் ஃபாண்ட் டிஃபால்ட்ஸ் எவ்ரி திங் இப்போ ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் போய் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் தீம் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாக நமக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ.
ஸோ டிஃபால்ட்டுக்கு தீமுக்கு நமக்கு மாற்றணும்னா இதுதான் ஒன்லி வே. இப்போ உங்களால பார்க்க முடியுது. ஸோ இதை நான் ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கிறேன், அதனால திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ண வேண்டாம். மன் டைட்டில் 23 இல்லை வெல்கம்னு நான் டைப் பண்ணியிருந்தேன். மன் டைட்டில் 22 கூட வச்சுக்கலாம். மேபி என்னோட சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கு. யா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ திரும்ப டிஃபால்ட் தீமுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் இந்த டார்க் தீமுக்கு ப்ராப்பராக மாற்றணும் அப்படின்னு நினச்சா எகைன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணலாம், இப்போ பண்ணுறது பிரச்சனை இல்லை, இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கமெண்ட் அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ப்ராப்பர் வே என்னன்னு பார்க்கலாம். ஸோ jt.t.monokai உங்களுக்கு தெரியலன்னா -l போனீங்கன்னா அதோட தீம்ஸ் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் jt.t.monokai -t -tங்கிறது இங்கே டூல் பார் எனக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். -n அதாவது நேம் பார். நமக்கு இப்போ நேம் கூட கொடுக்க முடியல. அந்த இதில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நேமே நம்மளால கொடுக்க முடியல, ஃபைலுக்கு நேம் கொடுக்க முடியல, ரன் பண்ண முடியல, டூல் பாரே இல்லை. அதனால நேம் பார் வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து -kl. ஸோ இது வந்து கர்னல் வெர்ஷன் இந்த இது காட்டுறது. இது வந்து மேபி நான் இது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக. இது தேவை, இது இல்லாமல் கூட இருக்கலாம், பட் இதுதான் என்ன யூஸ்ன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ jt.t -t monokai இதெல்லாமே கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துட்டா தீம் இப்போ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு டைம் இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. நான் சொல்கிறதுக்கும் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ 1.5x பார்க்க சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச 2x கூட பாருங்கள். ஸோ உங்கள் டைம் தான் சேவ் ஆகும். இப்போ போய் பாருங்கள், இப்போ ஆல்ரெடி இருக்கிறத கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆன் டைட்டில் 23 போனோன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிறத வருது. இப்போ பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க, எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இங்கே ரன் ஆப்ஷன் இருக்கு, இங்கே டைட்டில் பார் இருக்கு, டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்துறப்போ டைட்டில் பாரே இல்லை, அதான் நேம் பார் இந்த எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நிறைய இப்போ வந்திருக்கு. இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ டார்க் தீமில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது தீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே பாருங்களேன், இது முன்னாடி நான் ஏன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன்ல, இது க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுனால மாறல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி மாறிடுச்சு. இப்போ இதெல்லாமே இருக்கட்டும். நம்ம வேற தீம் மாற்றலாம். அப்படியே அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து வேற தீம் மாற்றலாம். இப்போ jt-t அப்புறம் என்ன தீம் வேணும்? இப்போ சோலரைஸ்ட் போகலாமா? சோலரைஸ்ட் அப்புறம் இது மறக்காம கொடுத்துருங்க, t-n-kl இதை கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஸ்டெப் விட்டுறாதீங்க. ஸோ இது மாறிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் சோலரைஸ்டு தீம். இப்போ நான் வேற ஏதாவது தீம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா மாற்றலாம். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ வச்சுக்கலாம். ஒன் டாக் நான் இப்போ யூஸ் பண்ணுறது பிரேவ் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒன் டாக். இப்போ எனக்கு எந்த தீமே வேணாம், எல்லாத்தையுமே எனக்கு பேக் டு இந்த தீமே போதும் அப்படின்னா jt-r கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாமே லைட் தீமுக்கு மாறிடும்.
டிஃபால்ட்டா ஜூபிட்டர் நோட்புக்கில் என்ன தீம் வருதோ அதுக்கு மாறி. ஸோ சிம்பிள். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரெஃப்ரெஷ் பண்ணாச்சு. யா, ஜூபிட்டர் தீம்ஸ் பற்றி டீட்டெயிலான வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் ரொம்ப லாங் கேப் கழிச்சு வீடியோ மேக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். பை கைஸ்.